ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கவிதை எழுதியிருக்கிறேன். சரி, அந்த கவிதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஸோ உங்கள்கிட்ட சொல்லி காட்டலான்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். படித்து காட்டுறேன் பாருங்கள். என் உயிர் உள்ளவரை உன்னை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் காதல் என்ற பொய்யான அன்பா காட்டி, பாசம் காட்டி, நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டாய். யாரையும் நம்பாதீங்க. நம்புனா இதுதான் கேதி. அதுக்காக நான் யாருக்கிட்டையும் நான் ஏமாறல. நம்பாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் கவிதை உன்னை நேசித்த என் மனது வேறொரு ஆணிடம் பேச யோசிக்கிறது. இதுதான் என் காதல், இப்படித்தான் என் காதல். ஓகே, மூணாவது கவிதை. இந்த மண்ணில் இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, உன்னை நேசித்த என் மனது வேறொரு ஆணிடம் பேச மனம் நினைக்காது. இதுதான் நான், இப்படித்தான் நான். கிரிஜா. என் பேர் எனக்கே சொல்ல தெரியாது, சொல்ல வராது, வாய் வராது. ஸோ நாலாவது கவிதை. நம்பிக்கை துரோகம் செய்து ஆணை மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. ஏனென்றால் இன்று எனக்கு, நாளை உனக்கு. உனக்கு காலம் பதில் சொல்லும். கவிதை எப்படி இருக்குங்க? புரிஞ்சுக்கோங்க. யாரும் யாரையும் நம்பாதீங்க. நம்மளுக்கு நம்ம தான் நிரந்தரம், வேறு யாரும் நிரந்தரம் கிடையாது. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. நமக்கு நம்ம மட்டும்தான். நமக்கு பின்னாடி வர்றது நம்ம நிழல் மட்டும்தான். ஒரு சில நேரத்தில் அதையவே நம்பக்கூடாது. இங்கே இருக்கிற நிழல் திடீர்னு அங்கே மாறும். ஸோ நம்மளை நம்ம மட்டும்தான் நம்பணும், வேறு யாரையும் நம்பாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக இந்த வீடியோ. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி, நான் தப்பாக ஏதாச்சும் பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு உட்காந்து எனக்கு கவிதையை படிச்சுட்ருக்கேன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா இன்றைக்கி நான் மலைக்கு போயிட்டு வந்தேன். மலைன்னா மலை அடிவாரத்துக்கு போயிட்டு வந்தேன். கழுமலையம் பொறிக்க போனேன். போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கினாங்க. 4:30 ஈவினிங் 4:30 தான் எழுந்திரிச்சேன்னா போய் குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எடுத்துட்டு சரி போர் அடிக்குதேன்னு சொல்லி உக்காந்து கவிதை எழுதுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, சரி நம்ம எழுதுன கையோடு நம்ம மக்களுக்கு சொல்லிடலான்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. சரிங்க, ஓகேங்க, பாய்ங்க. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. பாய்.